வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் இந்த வாரம் கடந்த சித்திரை புத்தாண்டு பௌத்த சிங்கள மக்களுக்கும் புத்தாண்டாக அமைந்து கொண்ட நிலையில் பௌத்த சிங்கள மக்களிடம் இன்னமும் எஞ்சியுள்ள புத்தாண்டு பாரம்பரிய சுப நேரங்களின் அடிப்படையில் அவர்களில் கணிசமானோர் இன்று மீண்டும் தமது தொழில்களுக்கும் பணிகளுக்கும் திரும்பிக் கொண்டார்கள். இதேபோல புத்தாண்டு எல்லாம் முடிந்து விட்டதால் இந்த ஆண்டில் இலங்கை மீது கடுமையான தாக்கத்தை இன்னும் 3 வாரங்களில் செலுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பில் தளர்வுகளை எதிர்நோக்கும் வகையில் இக்கேடிஆரின் உயர்மட்ட குழுவும் அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு பயணப்பட உள்ளது. அமெரிக்காவை நோக்கிய இலங்கை தீவின் ஏற்றுமதிகளில் கடுமையான தாக்கத்தை செலுத்தும் வகையில் 2.0 ட்ரம்ப் விதித்த 44% வரியை குறைக்கும் வகையில் இந்த குழு தமது இரங்கல்பா பேச்சுக்களை வாஷிங்டனில் நடத்த உள்ளது. இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்குரிய ஏற்றுமதியின் வகிபாகம் மட்டும் 25%க்கும் அதிகமாக உள்ள நிலையில் இலங்கை தீவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தைக்கு கிட்டவுள்ள இந்த அடியை தவிர்க்க இக்கேடிஆர் நியமித்த சிறப்பு குழு வாஷிங்டனுக்கு இந்த பயணப்பட்டியை கட்டவுள்ளது. இக்கேடிஆரின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலுகமுவ, ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனா உட்பட்ட நிதி மற்றும் பொருளாதாரம் சார்ந்த உயர்முகங்கள் வெள்ளை மாளிகையில் வைத்து டிரம்பின் அதிகாரிகளை அடுத்த வாரம் சந்திக்க உள்ள பின்னணியில் இக்கேடிஆரை மையப்படுத்திய புதிய கதைகளும் இலங்கை தீவில் பரவியிருந்தன. அந்த கதைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்களின் வரலாற்றில் தற்போதைய அரசு தலைவர் இக்கேடிஆர் தான் அரசாங்கம் என்ற வகையில் அதிகாரபூர்வமாக புத்தாண்டை கொண்டாடாத ஒருவர் என்ற வகையில் சமூக ஊடகங்களில் கையால் மடியால் போட்டு சில செய்திகளுலா வந்தன. அவ்வாறாக வெளிவந்த இந்த செய்திகளில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க தலைமையகமும் கோர்த்து விடப்பட்டது. அந்த வகையில் கிறிஸ்தவர்கள் நாளை மீண்டும் ஒருமுறை பெரிய வெள்ளியை நினைவு கூறும் காலம் இருப்பதால் இயேசுவின் துன்பத்தையும் மரணத்தையும் நினைவு கூறும் இந்த நாட்களில் இலங்கை தீவில் கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க தலைமையகத்திலிருந்து வெளிப்பட்ட செய்தியை ஏற்று அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இந்த முறை அதிகாரபூர்வமாக புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்த்ததான வதந்தி கொளுத்தி போடல்கள் எல்லாம் இடம்பெற்றன. இதற்கிடையே இக்கேடிஆரின் இந்த புத்தாண்டு கொண்டாட்ட தவிர்ப்பு நிலை குறித்த கதைகளால் உரசப்பட்ட கொழும்பு மறைமாவட்டத்தின் முக்கிய ஆன்மீக தலையான அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ இதேதடா மதவெறுப்பை பரப்பும் புதுச்சோழி என பதற்றப்பட்டு இந்த விடயத்தில் ஒரு தன்னிலை விளக்கத்தையும் வழங்கியிருந்தார். இக்கேடிஆர் புத்தாண்டை கொண்டாடாமல் தவிர்த்ததை அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ பாராட்டியதாக இந்த வதந்திகள் வெளிப்பட்ட நிலையில் அவரது இந்த படபடப்பு அறிக்கை நேற்று வெளிவந்தது. ஆக மொத்தம் இக்கேடிஆர் இந்த முறை சிங்கள புத்தாண்டை கொண்டாடினாரா அல்லது தவிர்த்து கொண்டாரா என்ற வகையில் ஒரு குட்டி பட்டிமன்றம் இருந்தாலும் இலங்கை என்ற நாட்டையும் அதன் மக்களையும் வெற்றி பெற வைக்கும் வகையில் புத்தாண்டில் அனைவரும் ஒன்றுபடுவோம் என கடந்த 14 இக்கேடிஆர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதேபோல இலங்கையில் புத்தாண்டை கொண்டாடும் சிங்கள பௌத்தர்களுடன் ஒத்துழைத்து சகோதரத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என கொழும்பு பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிக்கையிட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க இன்னொரு விடயம். சிங்களவர்கள் தமது புத்தாண்டு பாரம்பரிய சுவநேரத்தில் இன்று தமது பணிகளுக்கும் தொழில்களுக்கும் விடுமுறைகளை முடித்து திரும்பிக் கொண்டாலும் இலங்கை தீவை தொடர்ந்தும் கொதிநிலையில் வைத்திருப்பதற்காகவே எந்த ஒரு விடுமுறைகளையும் எடுக்காத சூத்திரதாரிகளின் செய்கைகள் அந்த தீவில் தொடரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் செயற்படும் பாதாள உலக கும்பல்களின் பிரபல முகங்களில் ஒன்றாக இருந்த கணேமுல்ல சஞ்சீவ கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் போட்டு தள்ளப்பட்ட நிலையில் அந்த போட்டு தள்ளல் நடவடிக்கையில் ஈடுபட்ட முக்கிய பாதாள உலக குயின் செவ்வந்தி இன்னமும் மாட்டுப்படாமல் இருந்தாலும் கணேமுல்ல சஞ்சீவவை போட்டு தள்ளிய நடவடிக்கையின் முக்கிய சந்தேக நபரான அவிஷ்கா மல்லி எனப்படும் குற்ற பின்னணி கொண்ட நபரின் நெருங்கிய உறவினர் மீது நேற்று துப்பாக்கி தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது. கம்பஹா பேருந்து நிலையத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை பழிவாங்கல் தாக்குதல் என்ற வகைக்குள் தான் ஸ்ரீலங்கா காவல்துறை அடையாளப்படுத்தியுள்ளது. இவ்வாறாக இலங்கை தீவுடன் பிரிக்க முடியாத வகையில் கடுமையான நாசகாரங்கள் தொடர கொழும்பு அதிகார மையத்தால் நீண்ட காலமாக வஞ்சிக்கப்படும் தமிழர்களை நோக்கிய
தெற்கு அரசியல்வாதிகளின் பயணங்களும் சமகால அரசியலுடன் பிரிக்க முடியாத வகையில் தொடர்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் ஏகேடிஆர் ஆகிய அனுரகுமார திசாநாயக்காவின் இன்றைய யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கு பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை தீவோடு ஒத்தோடி வடக்கிலும் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்கியுள்ள தமது மாலிமாவ திசைகாட்டிக்கான வடக்கின் தமிழ் வேட்பாளர்களை ஆதரித்து மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பரப்புரை கூட்டங்களில் ஏகேடிஆர் பங்கெடுத்துக் கொண்டார். இந்த நிலையில் ஏகேடிஆரின் வருகைக்கும் அவரது பரப்புரை ஒன்றுகூடல்களுக்கு முன்னரே வடக்கில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் ஆக்கிரமிப்பில் உள்ள தமது விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பலிகாமம் விவசாயிகள் இந்த கோரிக்கையை விடுத்த அதே சமகாலத்தில் கீரிமலையில் உள்ள சடையமாமடத்தின் நிலம் அளிக்கப்பட்ட ஆதிசிவன் ஆலயம் இருந்த இடம் காங்கேசன்துறையில் ஸ்ரீலங்கா படைத்துறை நடத்தி கொள்ளும் தல்செவன விடுதியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சத்திரமடத்தின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என ஆன்மீக தரப்பின் கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அதிகார மையத்தை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீதான கந்தக நாசகார ஒடுக்குமுறைக்கு முன்னர் தமிழர்களின் முற்றங்களில் இருந்த இயல்பான உரித்துக்கள் மீண்டும் போர் முடிந்து பல வருடங்களுக்கு பின்னர் செல்வதே புதிய புதிய நகர்வுகளாக காட்டப்படுகின்றன. அந்த வகையில் பிகுபண்ணி வீதி திறப்பு நிகழ்வுகளும் காணி விடுவிப்பு நிகழ்வுகளும் வந்து கொள்கின்றன. தமிழர்கள் மீதான கந்தக நாசகார போர் முடிவடைந்து 15 வருடங்கள் கழிந்த பின்னர் கடந்த வருடம் முதன்மை தலையாரியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வெளிவடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு சிறிய பகுதியை விடுவித்திருந்தார். ஆனால் ரணில் அந்த காணிகளை விடுவித்து 1 வருட காலம் ஆகிவிட்ட போதிலும் அந்த காணிகளை சுற்றி அமைக்கப்பட்ட உயர் பாதுகாப்பு வலை வேலிகள் இன்னமும் அகற்றப்படவே இல்லை. ஏன் இந்த உயர் பாதுகாப்பு வேலி என்ற நந்தி தமிழர்களின் காணிகளில் குந்தி இருக்கின்றது என்ற ஒரு வினாவை தொடுத்தால், இந்த வேலிகளை அகற்றுவதற்குரிய நிதி தமக்கு இதுவரை வழங்கப்படாத காரணத்தால் அவற்றை அகற்றிக் கொள்ள முடியவில்லை என ஸ்ரீலங்கா படைத்துறை கதை கூறிக்கொள்கிறது. ஆனால் இவ்வாறாக தமிழர்களின் விவசாய காணிகளை சுற்றியுள்ள உயர் பாதுகாப்பு வலை வேலிகளை அகற்ற காசில்லாத அதே ஏழ்மை நிலை கொண்ட படைத்துறைதான் குப்பர தள்ளிய குதிரை குழியையும் பறித்ததாம் என்ற கதைக்கு ஒப்பாக தையிட்டி விகாரை போன்ற தில்லாலங்கடித்தனமான பெருங்கட்டுமானங்களையும் அவ்வாறாக கட்டப்படும் கட்டுமானங்களுக்கு உபரியாக பௌத்த மடாலயங்களையும் மளமளவென கட்டி முடித்து திறப்பு விழாக்களையும் அவசரமாக நடத்தி கொள்ளும் விந்தைகள் எல்லாம் இடம்பெற்றும் கொள்கின்றன. இதற்கு அப்பால் விடுவிக்கப்பட்ட காணிகளை மையப்படுத்தி தொடுக்கப்படும் நட்டாமுட்டித்தனமான புதிய விதிகளும் புதிய தடைகளும் இதனைவிட காணிகளை விடுவிக்காமலே இருந்திருக்கலாம் என்ற சலிப்பையும் விவசாயிகளுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறது. ஆக மொத்தம் ஏகேடிஆர் தரப்பு இன்றைய யாழ்ப்பாண பரப்புரை உட்பட்ட பரப்புரைகளில் தமிழர்களுக்கு சிஸ்டம் சேஞ்ச் இல்லை என்றால் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் கதைகளை கூறிக்கொண்டாலும் தென்னிலங்கையில் வாழும் சிங்கள மக்களுக்கு இவ்வாறான நட்டாமுட்டித்தனமான தடைகள் அவர்களின் முற்றங்களில் இல்லை என்பதே யதார்த்தமாகும். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளேயுள்ள பிள்ளையானின் சட்டவாளராக உதய கம்மன்பில நியமிக்கப்பட்ட நகர்வு மூலம் கடந்த ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற படுகொலைகளின் தீவிரத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் சிங்கள மக்களே என ஏகேடிஆரின் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறுகிறார். உதய கம்மன்பில இதற்கு முன்னர் இவ்வாறான வழக்குகளில் தோன்றிக் கொள்வதை சிங்கள மக்கள் பார்த்திராத நிலையில் இப்போது பிள்ளையானுக்காக அவர் தோன்றிக் கொள்வது பிள்ளையானை மையப்படுத்தி கூறப்படும் படுகொலைகள் வெறும் அரசியல் படுகொலைகள் அல்ல, மாறாக இந்த படுகொலைகள் பெரியதொரு வலையமைப்புக்காக செயற்படுத்தப்பட்ட விடயங்களின் அத்தியாயங்கள் அங்கங்கள் என குறிப்பிடும் நலிந்த ஜெயதிச. தற்போது உதய கம்மன்பிலவின் பிரசனத்துடன் இந்த பெரிய வலையமைப்பு என்ற நூல்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருவதாகவும் கூறிக்கொள்கிறார். ஆனால் ஏகேடிஆர் தரப்பு இப்போது சாடை மாடையாக குறிப்பிடும் இதே ராஜபக்ஷ அதிகார மையத்தை ஆரம்பத்தில் அதிகார கொலுவிருத்த உதவிய தரப்புகளில் ஜேவிபிக்கும் ஒரு முக்கியமான வகிவாகம் இருப்பதை இப்போதல்ல எப்போதும் யாரும் மறுத்து கொள்ள முடியாது. இந்த விடயம் குறித்து யாராவது ஜேவிபி மீது சுட்டு விரல்களை நீட்டிக்கொண்டால் தாம் அப்போது ஆதரவு வழங்கி கொண்ட போது மகிந்த நல்லவராக இருந்ததாகவும் ஆனால் அதன் பின்னர் தான் கெட்டுப்போனதாகவும் கதை கூற தலைப்படுகிறது அந்த தரப்பு. இந்த நிலையில் பிள்ளையான் ஆகிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது கிழக்கில் இடம்பெற்ற கடத்தல் வழக்கு ஒன்றுக்காகவே தவிர அரச தரப்பு கூறுவது போல 2019 இலங்கை தீவில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய நகர்வு அல்ல என கம்மன்பில கூறுகிறார்.
அதாவது பிள்ளையானை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க ஏகேடிஆர் வழங்கி கொண்ட ஒப்பம் ஒரு ஆட்கடத்தல் உட்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைக்கான தடுத்து வைப்பை உறுதிப்படுத்தும் ஒப்பமே தவிர ஏகேடிஆர் வழங்கிய இந்த ஒப்பம் ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய வழக்குகளுக்கான தடுத்து வைப்புக்குரிய ஒப்பம் அல்ல என குறிப்பிடும் கமன்வில 2015 முதல் 2020 வரை பிள்ளையான் சிறையில் இருந்ததால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் மூளையாக அவர் இருப்பதாக யாராவது சொல்லிக்கொண்டால் அது ஒரு நகைச்சுவை என்கிறார். அத்துடன் உயிரை பணயம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவிய நகர்வுக்காக தான் இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தடுத்து வைக்கப்பட போகின்றேனோ என எண்ணி தனக்கு முன்னால் பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுததாகவும் அனுதாப ஜோடிப்புகளை செய்யவும் உதய கம்பன்பில மறக்கவில்லை. பிள்ளையானை அரசு தரப்பு சாட்சியாளராக மாற்றுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படும் நிலையில் கடந்த ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு பின்னால் உள்ள பெரிய ஒரு வலையமைப்பை காத்து கொள்ளவே ஒருபோதும் இவ்வாறான வழக்குகளில் தோன்றாத உதய கமன்பில பிள்ளையானை மையப்படுத்தி பிரசன்னப்பட்டுள்ளதாக ஏகேடிஆர் தரப்பு குறிப்பிடுவது முக்கிய உற்றுநோக்கலுக்கு உரியதாகவே இப்போதைக்கு உள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் அமெரிக்க நிலைப்பாட்டை மாற்றி தனது ஐரோப்பிய பங்காளிகளுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சி கொடுத்த பின்னணியில் அவரது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஐரோப்பிய பங்காளி நாடுகளின் முகங்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் நடத்தவுள்ள பேச்சுக்களின் முன்னோட்டம் குறித்தும் அமெரிக்க தரப்பில் இதற்காக எடுக்கப்படும் நகர்வுகள் குறித்தும் ஸ்டீவ் விட்காஃபும் மார்க்கோ ரூபியோவும் ஐரோப்பிய பங்காளி நாடுகளுக்கு இந்த சந்திப்பில் செய்திகளை சொல்லுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லமியும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்கிறார். கடந்த பிப்ரவரியில் உக்ரைனிய போர்க்களம் குறித்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் கடுமையான பிளவு நிலை ஏற்பட்ட பின்னர் இடம்பெறும் முக்கிய சந்திப்பாக இன்றைய சந்திப்பு மாறியுள்ளது. விட்கோஃப் மற்றும் மார்க்கோ ரூபியோ குழு பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோனுடனும் இன்று பேச்சுக்களை நடத்தவுள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் அமெரிக்காவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹவார்ட் பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் வெளிநாட்டு மாணவர்களில் உள்ள சட்டவிரோத மற்றும் வன்முறை நடவடிக்கைகள் குறித்த பதிவுகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்காமல் விட்டால் ஹவார்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச மாணவர்களை சேர்ப்பதற்குரிய அதிகாரம் உடனடியாக பறிக்கப்படும் என அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏப்ரல் 30க்குள் இந்த அறிக்கை வராமல் விட்டால் உடனடியாகவே இந்த அனுமதி மீளெடுக்கப்படும் எனவும் கராரான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹவார்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அங்கு பயிலும் மாணவர்களில் 27.2% மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் ஆவர். தற்போது ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் 6793 வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயிலும் நிலையில் அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல் வெளிவந்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.